அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம நிறையா வாஸ்து குறித்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றோம். அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிறையா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். இதில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்த்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம்னு சஜஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஒரு கிளைண்ட் வாங்கிட்டார். அது அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம், இது நிறைய வாஸ்து குறைபாடு உள்ளது, இது வாங்கி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும்னா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக அதை ரேட்டு ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. ரீசனபிள் மீன்ஸ் என்ன, மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணி சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஒரு சங்கடங்களான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்தார். இந்த மாதிரி அந்த வீட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னாரு. அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். வாஸ்து ஒன்லி அது ரூல். அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதை பற்றி எதுவுமே நம்ம சொல்லலாம். அப்போ ரூலை ஃபாலோ பண்ணணும்னா செலவு எக்கச்சக்கமாக செலவாகும். ஸோ அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அவருக்கு அஃபோர்டபிலிட்டி கிடையாது. அப்போ என்ன சார் பண்ணலாம், வேறு எதுவும் வழி இருக்கா அப்படின்னா, இதுக்கு ஒரு பூஜையை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்றது மாதிரிலாம் வாஸ்துவில் எதுவும் சொல்லப்படலை. வாஸ்துவில் அதுக்காக ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட். நம்ம சேனலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வாஸ்து சம்மந்தமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஓகே, இப்போ அவருக்கான சொல்யூஷன், வீடு விலை கம்மியாக இருக்குன்னு வாங்கியாச்சு, அதை ஆஸ்பர் வாஸ்து பண்ணுறதுக்கான பொருளாதாரம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அந்த குறைகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது முடியல, நம்ம அதிலேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் வரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றது இந்த ஒரு ஆப்ஷன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமி வராக பெருமாள் அப்படின்னு. பெருமாள், பூமி வராக பெருமாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. பூமி வராக பெருமாள். பூமி வராக பெருமாள்ன்றவர் விஷ்ணுவோட அவதாரம். பன்றியின் முகத்தை கொண்டவர். அவர் அசுரர்கள்கிட்ட இருந்து பூமாதேவியை காப்பாற்றி, இது வேதங்களில் சொல்லப்படும். அதனால பூமி வராக பெருமாள் கோயில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சில சாஸ்திரங்கள் இதெல்லாம் அங்கே உள்ள குருக்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி போவாங்க. 108 திவ்ய தேசங்களில் பூமி வராக பெருமாள் கோயிலும் இருக்குது. விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றினால, பூமாதேவியை காப்பாற்றி இந்த பூமியை காப்பாற்றி நம்ம கொடுத்துருக்காரு. பூமாதேவி பூமி எல்லாமே ஒன்று தான், காப்பாற்றி நம்ம கொடுத்துருவோம். அதில் இருக்க நம்மளை காப்பாற்றாமையை விட்டுருவார் அப்படின்றது தான் இதுதான் சாராம்சம். அதனால் வீடு கட்டுறதுல, நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டிஸ்பியூட்டு எல்லாமே இங்கே போய் அந்த பெருமாளை பார்த்துட்டு அவருக்கு என்ன செய்யணுமோ பூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் சரியாகிரும்ன்றது நம்பிக்கை. வாஸ்து தோஷங்கள் எதுவும் இருந்தாலும் இந்த கோயில் இந்த மாதிரி கோயிலில் அனைத்து மதத்தினரும் போகிறாங்க. இந்துக்கள் மட்டும் கிடையாது, பிற மதத்தை சார்ந்தவங்களும் போய் இந்த கோயிலில் அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. கோயிலில் தீர்த்தம்லாம் இருக்குது. தீர்த்த குளத்தில் அவங்க தீர்த்தம் ஆடுறது, வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். விவசாய நிலங்கள் பெரும் வளர்ச்சி அடையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக வராக ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படும். இது யார் யாருக்கெல்லாம் உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட திட்டமிடுபவர்கள், நிலம் வாங்குபவர்கள், வாஸ்து பிரச்சனை உள்ளவர்கள். மெயினாக இந்த கோயில் நிலம், வாஸ்து, செல்வம், பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஸ்தலம். இது சம்மந்தப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்குறவர்கள், வாஸ்து பிரச்சனை உள்ளவங்க, குடும்ப நிம்மதி, செல்வம் வேண்டுபவர்கள் எல்லாமே போய் பெருமாளை பார்த்து அங்கே குருக்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்களோ உங்களோட பிரச்சனைகளை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பூஜைகளை எப்படி செய்யணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. கோயிலில் நீங்கள் பூஜை செஞ்சுட்டு உங்களோட குறைகளை பெருமாளோட்ட விட்டுட்டு வாங்க, அவர் உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணிடுவார் அப்படின்னு இது ஒரு நம்பிக்கை. போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டுப்பாருங்க. இல்லை நீங்கள் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியும். இது வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு மனையோ, சொத்து பிரச்சனையோ, இல்லை வேறு எந்த விதமான குடும்ப பிரச்சனையோ எல்லாத்தையுமே நீங்கள் போய் பெருமாளை பார்த்து பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உங்களோட குறைகளை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே,
இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வர்றது பெருசாக ஒன்றும் எக்ஸ்பென்சஸ் ஆகாது. நல்லா ஒரு காரில் போயிட்டு வந்து வச்சோம்னாலும் ஒரு 20,000 30,000 தானே செலவாகும். ஒன்றும் பெருசாக அதுக்கு மேலே ஆகாது. இது டெமாலிஷ் பண்ணி அதை வந்து ரீமாடலிங் பண்ணணும்னா லேக்ஸில் ஓடும். பழைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தொட்டால் நம்ம ஒன்று நினச்சி செய்வோம், அது ஒன்று புதுசாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். அதை எல்லாமே பார்த்துக்கிட்டே போகும்போது கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவ்வளோ தான் பட்ஜெட் வரும், இப்படி கூடிக்கிட்டே போகும். அது இதெல்லாம் பார்க்கும்போது இது ஓரளவு ரீசனபிளாக இருக்குது. அதனால வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க சாய்ஸ். ஆனால் முதல்ல சொன்ன விஷயமும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், வாஸ்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சால் வாஸ்துப்படி உள்ள வீட்டோட எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பரிகாரங்கள் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஓகே. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாருக்கும் இந்த விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பாகவும் வாஸ்து தொடர்பாகவும் விஷயங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரோம். அது உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. அனைவருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.